பிடித்ததை அடிக்கடி நினைத்து பாருங்கள், மகிழ்ச்சி கிடைக்கும். வெறுப்பதை மறக்க முயலுங்கள், நிம்மதி கிடைக்கும். பயணத்தில் பிறர் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனம் சரியாக இருப்பின் திருத்திவிட்டு நகருங்கள். தவறாக இருப்பின் சிரித்துவிட்டு நகருங்கள். இதுதான் வாழ்க்கை. இல்லாத சில விஷயங்களை நினைத்து கொண்டே இருப்பதனால் இருக்கின்ற பல விஷயங்களை நாம் இழந்து விடுகின்றோம். மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும்போது, ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உங்களுக்குள் கேட்கும் குரலே நம்பிக்கை. நன்றாகத்தானே இருக்கிறார்கள், பிறர்க்கென்ன என்று யாரையும் எண்ணாதீர்கள். ஏனெனில் வலிகள் கண்களுக்கு தெரியாதவை. மதிப்பு கிடைக்கும் இடத்துக்கு போகணும். மதிப்பு கிடைக்காத இடத்திலிருந்து விலகணும். அதுதான் நமக்கு கிடைக்கும் சுயமரியாதை. பணம் அல்ல, அதிகாரம் அல்ல, புத்திசாலித்தனமும் கூட அல்ல, மற்ற மனிதர்களை புரிந்து கொள்ளும் மனசுதான். ஏனெனில் மனசு நல்லாயிருந்தாதான் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். யாரிடமும் ஏமாறாமல் வாழும் வாழ்க்கையை விட யாரையும் ஏமாற்றாமல் வாழும் வாழ்க்கையே மிகவும் சிறந்தது. நமக்காக யார் இருக்கிறார்கள் என்ற தேடலில் இல்லை வாழ்க்கை. நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது வாழ்க்கை. உறவுகள் முக்கியம்தான், ஆனால் சுயமரியாதை அதைவிட முக்கியம். உங்கள் தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆறுதலே இல்லாத வலிகளும் விடையே இல்லாத தோல்விகளுமே நம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. கேட்க ஆளில்லாத போது அந்த வலிகள் ரணமாகின்றன. புரிய வைக்க முடியாத தவிப்பும் பகிர்ந்து கொள்ள முடியாத வேதனையும் ஒரு மனிதனை ஊமையாக்கி விடுகிறது. காலம் பதில் சொல்லும் என்பார்கள், ஆனால் காலம் வெறும் கடிகார முட்கள்தான். பதில் சொல்லாமல் காலம் நினைவுகளின் முட்களால் தான் நகர்ந்து செல்கின்றன நம் வாழ்வில். இருக்கும் நிலைமையை பார்த்து நாளை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய ஆண்டவருக்கு உன் நிலையை மாற்ற ஒரு வினாடி போதுமானது. ஒரு புத்தகம், ஒரு பாய், தலையணை, ஒரு கோப்பை தேநீர், நேரம் கிடைத்தால் ஒரு படம். உண்மையில் நான் அவ்வளவு தனியாக ஒன்றுமில்லை. உன்னிடம் நான் எப்படி சொல்வேன் நான் தான் உனக்கு நிரந்தரம் என்று? இப்படிக்கு தனிமை. என் அமைதியை பலர் திமிர் என்கிறார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை அது உடைந்த என் இதயத்தின் சத்தமில்லாத அழுகை என்று.